ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைனஸ் விழுந்தால் அந்த காயின்ஸை வந்து எப்படி வைக்கணும் அதுக்கான வீடியோ தான் இது. எங்கிட்ட ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க, மைனஸ் விழுந்தால் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு கேட்டுருந்தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி இப்போ மைனஸ் விழுந்துச்சுன்னா, ஆப்போசிட் பிளேயர் இருக்கும்போது அவங்க வந்து டபுள் மைனஸ் விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, சரி ஓகே நம்ம ஸ்டைகர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கணும். நம்ம ஸ்டைகர் உள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம காயின்ஸ் தோணணும். நம்ம ஸ்டைகர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு, இப்போ பாக்கெட்லேருந்து ஒரு 2 காயின் அடித்தோமா இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்படியே எடுத்துடணும். இப்படி வச்சுட்டோம்னா மறுபடியும் கை வைக்கக்கூடாது. மறுபடியும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி வச்சுட்டு அப்படியே எடுத்துடணும். மறுபடியும் அந்த காயின் டச் பண்ணாலும் ஃபவுல் தான். அதே மாதிரி நம்ம விளையாடும்போது சில பேர் இப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் கூட ஃபவுல். மோஸ்ட்லி இப்படி பண்ணுவாங்க. ஒரு சிலர் இப்படி தட்டுவாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், ஒரு மேட்ச் விளையாடும்போது நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அது பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிட்டு அந்த மேட்ச்சே நம்ம கைவிட்டு போயிடும். அதே மாதிரி நம்ம விளையாடும்போது இந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ரேமை கூட நம்ம பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரேம் பிடிச்சா கூட ஃபவுல் தான். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த ஃப்ரேம் மேலே இந்த மாதிரி ஸ்டைகர் வைப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டைகர் வச்சாலும் ஃபவுல் தான். அவுட்லாம் ஆடும்போது நம்ம இந்த டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தலையாட்டுறதோ அந்த மாதிரி சின்ன சின்ன இது கூட பண்ணக்கூடாது. நம்ம வந்து கேரம் போர்டுன்றது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் கேம்னே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் எந்த கேம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் பயந்தால் கூட அந்த கேம் விளையாடலாம். ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டாலும் நான் எந்த கேமும் குறை சொல்லலை. எல்லா கேமும் நல்ல கேம் தான். இது என்னென்னா கேரம் போர்டு வந்து கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் மேலேன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா எந்த கேமாக இருந்தாலும் கை உதறினா எந்த கேம் இருந்தாலும் ஆடலாம். செஸ்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். கேரம் போர்டு வந்து அந்த மாதிரி ஆட முடியாது. அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கேரம் போர்டு நீங்கள் நல்லா விளாண்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் கூட உங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் டீல் பண்ணிடலாம். அதனால் கேரம் போர்டு வந்து ரொம்ப நல்ல கேமு. தயவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் சரி நீங்களும் சரி கேரம் போர்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஓகே.